பிரைஸ் காட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஒரு சிறிய வேத தியானம் என்னாகமத்தினுடைய புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபொழுது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபொழுது. இந்த இடத்துல ஒரு நிகழ்வு இருக்கிறது. பிலேயாம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தேவ ஜனத்தை சபிப்பதற்கு வேண்டி புறப்பட்ட பொழுது அந்த மனிதன் பார்த்த ஒரு செயல், அந்த பாகால் தீர்க்கதரிசி இல்லை என்றால் குறி சொல்லுகிற சபிக்க புறப்பட்ட ஒரு மனிதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று ஒரு சபிக்க புறப்பட்டு போன மனிதனுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. பிரியம். தேவனுக்கு தன்னுடைய ஜனத்தின் மேலே பிரியம் அதிகமாக இருப்பதை நம் இந்த வேத பகுதியிலே பார்க்க முடியும். அதுவும் சபிக்க புறப்பட்டு வருகிற பொழுது, நம்மை அழிக்க புறப்பட்டு வரும் பொழுது, நம்மளை சுற்றிலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளை அழிக்க நினைக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மளை நாம் அவர் மேலே வைத்த பிரியத்தினாலே அல்ல, அவர் நம்மேலே வைத்த பிரியத்தினாலே, அவர் நம்மை தெரிந்து கொண்டதினாலே நம்மளை காத்து கொண்டிருக்கிறார். நாம் ஒரு மனிதனை விரும்புவது, நேசிப்பது, அன்பு செலுத்துவது, இல்லை இஷ்டப்படுவது என்று பல வார்த்தை மொழிகளிலே சொன்னாலும், பிரியம் வைக்கிற ஒரு காரியத்தை, பிரியம் வைத்த ஒரு நபரை நாம் எளிதிலே விட்டு கொடுக்க மாட்டோம். இந்த வேத பகுதி அதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தேவன் நம்மை சத்துருவின் கையிலே விட்டு கொடுக்காமல் அவர் நம்மேலே பிரியம் வைத்ததினாலே, அந்த பிரியம் இருக்கிறதுனாலவே நம்மளை சுற்றிலும் இவ்வளவு போராட்டங்களும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் வரும் பொழுது கர்த்தர் அந்த பிரியத்தினாலே நம்மளை விட்டு கொடுக்காமல் வைத்திருக்கிறார். சில நேரங்களிலே வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது, மீறும் பொழுது, சில நேரங்களிலே சத்துருவின் கைகளுக்கு விட்டு கொடுக்கிறார். அது தேவனுடைய பிரமாணத்தின்படி நான் நடவாமலும், தேவனை விட்டு வழி விலகி அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல், அவர் வேண்டாம் என்று சொல்கிற காரியங்களிலே தவறு என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேத பாகத்தை விட்டு, அவருடைய உணர்த்துதலை விட்டு நாம் மீறி போகும் பொழுது சில நேரங்களிலே கைவிடுகிறார். சத்துரு நம்முடைய எல்லைகளுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனாலும் கர்த்தர் நம்மேலே பிரியம் வைக்கிறபடினாலே கரங்களை சத்துரு நம்மேலே வைக்க முடியவில்லை. நாம் அதிகாம புஸ்தகங்களிலே பார்க்கும் பொழுது, ஆபிரகாமாக இருந்தாலும் சரி, ஈசாக்காக இருந்தாலும் சரி, யாக்கோபாக இருந்தாலும் சரி, தான் தெரிந்து கொண்ட, தான் நேசித்த தன்னுடைய பிள்ளைகளை இக்கட்டு வரும் பொழுது, அபிலமேக்கு வந்து வரும் பொழுது, அதே போல எந்தெந்த இடங்களிலே ஆபத்துகள் வருகிறதோ எந்த இடத்திலும் தேவன் தன்னை தெரிந்து கொண்ட பிள்ளைகளை விட்டு கொடுக்கவில்லை. காரணம், அவர் மேலே வைத்த பிரியம், அன்பு, இரக்கம் அது அளவில்லாதது. இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை தெரியாமலே நம்மேலே பிரியம் வைத்திருக்கிற ஒரு தேவன் நம்மத்திலே இருக்கிறார். இப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், என் மனசு எனக்குள்ள குழம்புகிறது. பிரியம், இப்படி நான் கைவிடுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளை கைவிடுவதற்கு கூட அவருக்கு தயக்கம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவர் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பு. அதான் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனே இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தபடினால் கொடுத்திருக்கிறார். எதுக்கு? நம்ம கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடையணும் அப்படின்னா, நம்ம யாரும் அழிஞ்சிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது என்கிற ஒரு பிரியம், அன்பு இருக்கிறதுனால தன்னுடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்துவை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னாகமம் 24:1 ஆழம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்பதை சத்துரு அடையாளம் கண்டு கொண்டான். இன்னைக்கு ஏன் நமக்கு இவ்வளவு பிரச்சனை, ஏன் நம்மளுக்கு இவ்வளவு போராட்டம்னா, ஆண்டவர் நம்ம மேலே பிரியம் வைத்திருக்கிறதுனாலே
ஆண்டவர் நம்மளை நேசித்து வைத்திருக்கிறதுனாலே உலகம் நம்மளை பகைக்கிறது. உலகம் நம்மை பகைக்கிறது. சத்துரு நம்மளை பகைக்கிறான், சபிக்க நேராக இருக்கிறான், அழிக்க நேராக புறப்பட்டு வருகிறான். காரணம், தேவனுடைய பிரியம் நம்மேலே இருப்பதனாலே. எங்கே அதிக பிரியம் இருக்கிறதோ, எங்கே அதிக தேவனுடைய பிரியம் யார் மேலே இருக்கிறதோ, அவர்களை பிடிக்காமல் யாருக்கு இருக்கும் என்றால் சத்ருவுக்குத்தான் இருக்கும், பிசாசுக்குத்தான் இருக்கும். அதனால தான் அவன் சபிக்க புறப்பட்டு வருகிறான், அழிக்க புறப்பட்டு வருகிறான். ஐயோ, இவன் மேலே தெய்வ கண் இருக்கிறதே, பாதுகாப்பு இருக்கிறதே. அந்த பாதுகாப்பை யோபுவனுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனுமாகிய யோபு, அவன் மேலே கண் வைத்தாயோ என்று ஆண்டவர் கேட்கிறார். அவன் மேலே கண் வச்சாயோ? ஆண்டவர் அவன் மேலே பிரியமா இருந்தது சத்துருவுக்கு தெரிகிறது பாருங்களேன். அப்போ அந்த தேவ பிரியம் யார் மேலே இருக்கிறதோ, தேவ அன்பு யார் மேலே இருக்கிறதோ, அவர்களை உடைப்பதற்கும் நொறுக்குவதற்கும் சத்துருடைய கண்கள் நோக்கமாக இருக்கும். ஆனாலும் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரத்தை, தேவன் அழைத்த ஒரு பாத்திரத்தை, தேவன் உருவாக்கின ஒரு பாத்திரத்தை ஒரு மனிதனாலும் அழிக்க முடியாது. மோசையினுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சிறு வயதிலே பிறப்பின் நாட்களிலே அழிக்க வேண்டும் என்று சொல்லி சத்துரு திட்டங்களை தீட்டியிருந்தாலும் தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிற வரை, அவருடைய பிரியம் நம்ம மேலே இருக்கிற வரை, அந்த திட்டத்திற்கு நேராக சத்துருவால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் எவரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமானாக மாற்றுகிறார். அவர்களை மகிமையும் படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலே தேவ பிரியம் மேலே இருப்பதனாலே நாம் அவருக்கு பிரியமாக நடப்போம். அந்த பிரியமான வழியிலே நடக்கும் பொழுது கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வார், ஆசீர்வதிப்பார். அவருடைய வழிகளை விட்டு விலகாமல் அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you, God bless you, God bless you.